பிரைஸ் லார்ட். இன்று தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி லூக்கா 19:42 வசனம். லூக்கா 19:42. லூக்கா 19 வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உனக்கு கிடைத்த இந்த நாளினாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. தேவன் இந்த நாளில் ஒரு சமாதானமான, ஒரு இணக்கமான, ஒரு நல்ல ஒரு நாட்களை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்லையாவது நம்ம முன்கூட்டியே சமாதானத்துக்கான காரியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. உன் சமாதானத்துக்கு ஏற்ற, அதாவது இன்னும் சொல்லப்போனால் இது எப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, அதை வரப்போகிற நாட்களாக இருக்கிறது. அது கிட்ட நெருங்குகிற நாட்கள். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்றபடியாக நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. வரப்போகிறது இன்னும் அதிகமாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற உனக்கான நேரமே ஒரு சமாதானத்துக்கான நேரம்தான். ஆனால் இந்த நாளில் நீ என்ன பண்ணணும், அந்த வரப்போகிற கேடு உள்ள, பிரச்சனை உள்ள நாட்களுக்கான சமாதானத்தை நீ அறிஞ்சிருக்கணும். அது ஆனால் வசனம் என்ன சொல்லுது, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரியம் இருக்குது. எப்படி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு காரியம் இருக்குது. அது ஆனால் உன் கண்ணுக்கு மறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானமாக, நிம்மதியாக வாழ முடியுங்கிற ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இது இன்னைக்கு குறிக்கப்பட்ட உனக்கு நாள். ஆமென். இன்னைக்கு அதுக்கான காரியத்தை நீ தேடுகிறவனாக இருக்கணும். அதை அறிந்து கொள்ளுகிறவனாக, புரிந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 5:29 படிப்போம். உபாகமம் 5 வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். இங்கேயும் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார், நீனும் உன் பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு என் கற்பனைகள்லாம் கை கொண்டு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நலமாக இருக்கும். எல்லாம் நலமாக இருக்கும், நலமாக இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு முன்னாடி ஒரு காரியத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்கிறார். நலமாக இருக்குங்கிறது அதுதான் அர்த்தம். உனக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதை செஞ்சின்னா உன் வாழ்க்கையில் சமாதானமாக இருக்க முடியும்னு ஒரு சஜஷன் சொல்கிறேன். அது எடுத்துக்கிறது எடுத்துக்காதது உன்னுடைய விருப்பம். அதுதான் இந்த நலமாக இருக்குங்கிறதோட வேதத்தோட அந்த வார்த்தையோட அர்த்தமாக இருக்கிறது. யோவான் 14:27 படிப்போம். யோவான் 14 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு சமாதானம் உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் மாதிரி அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தில் சமாதானம்னு சொல்லலாம், பேசுறது பேசலாம். ஒரு ஃபங்க்ஷனில் கூட என்னாச்சு, ஒருத்தருக்கு அழைப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சார், வந்துட்டார். ஏன்னா வாங்க வாங்கன்னு சாப்பாடெலாம், பிரியாணி எல்லாமே போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா சாப்பாடு போட்டுட்டு இதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னாங்க. ஐ மீன் சாப்பிட்டு முடித்தோடனே பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது இதுக்காக தான் வந்தீங்களா
அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்க உள்ளன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு வயிறே கலக்கி போச்சுங்க, முடிஞ்சதுன்னா அப்படியே வாமிட் பண்ணிடலாம் கூட நினச்சேன் அந்த பிரியாணி எல்லாம். அவங்க கேட்ட கேள்வி, இதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு. ஐ மீன் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஐ மீன் வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சமாதானத்துக்கான காரியம் அங்கே இருக்குமா அப்படின்னா பல இடங்களிலே அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐ மீன் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த சமாதானத்தை நான் தான் தர முடியுங்கிறார். ஐ மீன் ஏசாயா 59:8 படிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆமென். தாங்கள் தங்கள் பாதையை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதனால் என்னாவது, வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகுது. ஹல்லேலூயா. அப்போ எது சமாதானம், எங்கே சமாதானம், உண்மையான சமாதானம் எங்கே கிடைக்கும் என்றபடியா அதை தான் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது, அதை நீ தேடி கண்டுபிடிச்சின்னா உனக்கு சமாதானமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இந்த நாளில் நம்ம அந்த சமாதானம் எங்கே இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம், அந்த சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். யோவான் 14:27 படிப்போம். யோவான் 14:27. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். யார் கொடுக்கிறாரோ அவர்கிட்ட நம்ம வாங்குறவங்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, அவரை சிலுவையில் அடித்து நொறுக்கி எல்லா பாடுகளையும் படுகிற போதும் தானே அந்த சமாதானம் அவருக்குள்ளே கொஞ்சமும் குலைஞ்சி போகவே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒருத்தர் ஒரு பேசுகிற பேச்சினால் கூட அந்த சமாதானம் குலைஞ்சி போகலாம். ஐ மீன் ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையானது, ஐ மீன் அல்லது அவங்க செஞ்ச செயலானது நமக்கு சமாதானத்தை குலைச்சி போடலாம். நம்மளுடைய இடத்துல ஒரு அடியை எடுத்துக்கிட்டதுனாலையோ, நம்மளுடைய பணத்தை ஏமாத்தினதுனாலையோ, அல்லது வேற ஒரு காரியத்தினாலேயோ நம்மளுடைய சமாதானம் குலைந்து போகலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சமாதானம் அவருக்கு நமக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற சமாதானம் எப்படிப்பட்டது, அவரை சிலுவையில் அறையிற போதும், ஐ மீன் அவ்வளோ பாடுகள் படுகிற போதும் அவருடைய சமாதானம் கொஞ்சமும் அவருக்குள்ளே குலைஞ்சி போகலை. ஐ மீன் இப்போ நம்ம அவருக்கு கொடுக்குற சமாதானத்தை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தினால எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் நம்ம பாதிக்கப்பட்டாலும் அந்த சமாதானம் குலைஞ்சி போகாது. அவருக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் தான் நமக்கு தேவை. அதை தான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை கொடுக்குறேன். நீ நினைக்கலாம், இப்படி செஞ்சால் இந்த சமாதானம் இருக்கும், நான் இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சாக்க எனக்கு அந்த பிரச்சனையை மறந்து போகும், ஒரு சமாதானம் இருக்கும் என்றபடியாக நினைக்கலாம். அல்லது ஒரு தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கலாம். ஐ மீன் ஆனால் அது கண்ணை முழிச்சுன்னா திருப்பியும் அந்த காரியம் உனக்கு முன்னாடி வந்து தான் நிற்கும். அந்த சமாதானம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற சமாதானம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தானே அது நம்மளை கொஞ்சமும் அசைக்காது. ஹல்லேலூயா. நம்ம அந்த சமாதானத்தை அவர்கிட்டேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 5:1 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இங்கே வேதம் என்ன சொல்லுது, தேவனிடத்திலே நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு தடுமாற்றம் வந்திருக்கலாம்,
தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆமென். நம்ம ஒரு தவறுதலான ஒரு காரியம்தான் செஞ்சிட்டோம். ஆமென். இதனால் தேவனுக்கிட்டேருந்து ஒரு கோபம் வருது. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்துக்கு மீறி நான் செஞ்ச செயல்னால தேவனிடத்திலேருந்து எனக்கு கோபம் வருது. இந்த கோபத்துக்கு இங்கே வேதம் என்ன சொல்லுது? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதனால் தேவன் என்ன ஒன்றும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ அதுதான் நமக்கு தேவை. வாழ்க்கையில் தவறாமல் இருக்க முடியாது, சில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய காரியத்துக்கு மீறி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கலாம், தவறி இருக்கலாம். ஆனால் உடனடியாக இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாய் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோங்கிற காரியத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவனிடத்திலே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இதுக்கு தான் ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவர் தான் நமக்கு, தேவனுக்கு நமக்கு இடையே சமாதானத்தை வாங்கி கொடுக்குறவர். ஆண்டவரே, இந்த காரியத்தில், இந்த இடத்துல, இந்த இதில் நான் தவறு செஞ்சிட்டேன். ஆமென். எனக்கு தேவனுடைய கோபம் என் மேலே வராமல் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் தான் மத்தியஸ்தராக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஹல்லேலூயா. என்றபடியாய் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென். அவர்கிட்ட தான் அந்த சமாதானம் இருக்குது. ஆமென். சில நேரங்களில் சில வியாதிக்கு மருந்து நம்ம தேடி தேடி பார்ப்போம், கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. என்ன காரியம் என்ன சொல்லுது? அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மருந்து நமக்கு மறைவாக இருக்குது, எதுன்னே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கான மருந்து எதுன்னே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எப்படி தெரியாமல் இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சரி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எதனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எனக்கு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர முடியும். ஆமென். அவரிடத்துல அது நம்ம இந்த மருந்து மாத்திரையோ மனுஷரையோ பார்த்து தேடுற காரியம், அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்குற சமாதானம். ஆமென். அப்படிப்பட்ட சமாதானத்தை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது காரியம், கொலேசியர் 1:20, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமாதானம். கொலேசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஹல்லேலூயா. ஒரு பலி செலுத்தியே ஆகணும் ஒரு சமாதானத்துக்கு. ஏன்னா இவர் நீதிபரராக இருக்கிறார். தேவாதி தேவன் நியாயாதிபதி நீதிபரராக இருக்கிறார். அவர் நீதி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. நீதி செலுத்துவதுன்னா என்ன? ஒரு காரியத்தை செய்த தவறுக்கான ஒரு தண்டனையை கொடுத்தே ஆகணும், அவர் தேவனாக இருக்கிறபடினால. அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தானே விமோச்சனமாக ஒரு காரியமாக தேவன், அங்கே வேதம் என்ன சொல்லுது? அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பலி செலுத்தி ஆகணும், பாவத்துக்கான பலி செலுத்தியே ஆகணும். ஏன்னா எபிரேயர் 9:22 என்ன சொல்லுது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாவ மன்னிப்புன்னா அங்கே ஒரு இரத்தம் சிந்துதல் இருக்கணும். அப்போ இந்த இரத்தத்தை யார் சிந்துறது? பழைய ஏற்பாடு காலத்தில் ஆட்டையோ மாட்டையோ அடித்தாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதனால் அவங்க பரிபூர்ணமாக முழுமையாக பரிசுத்தமாக்கப்படலை. ஏன்னா அந்த மாட்டு இரத்தமோ ஆட்டு இரத்தமோ அது பரிசுத்தமானது அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் அது பாவத்துக்கான காரியம் அதில் இருக்குது. ஆமென். ஆகவே இங்கே தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அவர் சிலுவை மரணத்தினாலே சிந்தின இரத்தத்தின் வழியாக ஒரு சமாதானம் அந்த இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் மட்டும்தான், இந்த இரத்தத்தினால் வந்த சமாதானம் மட்டும்தான்
நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் தானே நிவர்த்தியாக்க முடியும். ஹல்லேலூயா. அதே கொலோசியரில் 21வது வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். அதாவது கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. ஆமென். நம்ம தண்டிக்கப்படாதபடி தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாய் அவர் இரத்தத்தை சிந்தினவராக இருக்கிறார். இன்னும் அதிலே 14வது வசனம் படிங்க. 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ இதை கேட்ட, இந்த சுவிசேஷத்தை கேட்ட நம்ம அதை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ அதில் 22 வாங்க. இப்போ 22 கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகியை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். எப்போ அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று இந்த நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருங்கள். ஹல்லேலூயா. இதில் என் பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திருக்கிறாருங்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அசையாமல் இருங்க. இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. இப்படி நம்புகிற பொழுது உங்களுக்கு அப்படியே ஆகும். ஆமென். எப்படி ஆகும்? அந்த இரத்தத்தினாலே சமாதானம் உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே 2வது காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தில் தானே நமக்கு சமாதானம் உண்டு. ஆமென். வேற எங்கேயே போய் தேடக்கூடாது. பாவ மன்னிப்புனால வர ஒரு காரியத்தில் ஒரு தண்டனை இல்லை, நான் தப்பிக்கணும், எனக்கு சமாதானம் தேவை அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் இருக்குது. 3வது காரியம், வேதத்தை நேசிப்பதுனால ஒரு சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165 படிப்போம். சங்கீதம் 119 165. ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அல்ல. ஹல்லேலூயா. இது ஒரு மொனாட்டனஸாக போகும். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கணும், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும். வாசிக்கிறவங்க அந்த வாசிக்கிறதே நேசிப்பாக இருக்குதா? ஹல்லேலூயா. அந்த நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வாசிக்கிறது இல்லை, சேர்ந்தது தான் நேசிக்கிறது. ஹல்லேலூயா. அதில் வாசிக்கிறது மட்டும் இருந்தால் அங்கே ஒரு சமாதானம் இருக்காது. ஆமென். 97வது வசனம் படிங்க. அதில் சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஆமென். தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. இதுதான் வேதத்தை நேசிக்கிற காரியம். அதை நேசிக்கிற போது, இது நேசிப்பதுனால எப்படி சமாதானம் வரும்? அந்த நேசிக்கிற காரியத்தினால எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு காரியத்துக்கும் வேதத்திலேருந்து ஒரு விடை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வழியாக நான் நடக்கிற போது நிச்சயமாக அது ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆமென். அது மட்டும் இல்லை, அதை நேசிப்பதுனாலே வேதம் என்ன சொல்லுது, இது எப்படி ஆகும் அப்படிங்கிறது மரியாதை போல் அல்ல. ஹல்லேலூயா. மரியாதைக்கு அந்த வானதூதர் சொல்கிற போது, நீ கர்ப்பவதையாகி ஒரு குழந்தையை பெறுவ அப்படிங்கிற போது இது எப்படி ஆகும்? உலக பிரகாரமாக யோசித்து பார்த்தோம்னா எப்படி ஆகுங்கிறதுக்கு ஆன்சரே கிடைக்காது. ஹல்லேலூயா. அது எப்படியுமே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே அந்த தேவதூதன் சொல்கிற காரியம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு வேதம் சொல்லுது, ஒரு வார்த்தை சொல்லுது, இந்த வேதத்தை நீ நேசிச்சிட்டுனா உனக்கு சமாதானம் உண்டு அப்படின்னு. இது எப்படி ஆகும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது நிச்சயம், இது தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்லி இருக்கிறார், அது நிச்சயமாக ஆகும். ஆமென்.
சங்கீதம் 1ல் 2-3 வசனங்கள் அதை தான் சொல்லுது. சங்கீதம் 1ல் 2-3 வசனங்கள். சங்கீதம் 1:2-3 வசனங்கள். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்போ இரவும் பகலும் அதை தியானிக்கிற போது எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல மீண்டுமா நம்ம முன்னாடி யோசிச்சபடி எப்படி ஆகுங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிற போது தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. 4வது காரியம், கற்பனையை கவனிப்பதனால ஒரு சமாதானம். ஏசாயா 48:18 படிப்போம். ஏசாயா 48:18. ஏசாயா 48:18 வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆமென். இந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? என் கற்பனையை கவனித்தால் நலமாயிருக்கும். நம்ம இடத்துல அந்த ஆப்ஷனை விட்டுடுறார். நலமாயிருக்குங்கிற இடம்லாம் என்ன ஆப்ஷன் தான். ஹல்லேலூயா. நீ பிடிச்சிக்கிட்டாலும் சரி, பிடிச்சிக்கலனாலும் சரி. ஹல்லேலூயா. பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போது என்ன ஆகும்? சமாதானங்கிறது ஒரு நதியை போல புரண்டு வருங்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அளவே இருக்காது. அந்த சமாதானம் ஒரு ஆறு ஓடி வர்ற மாதிரி உன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ? என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்கிற போது. கவனிக்கிற போதுன்னா என்ன? அதை கவனித்து கை கொள்கிற போது. ஹல்லேலூயா. இதுதான் பிரசங்கி 12:13 பாருங்கள். பிரசங்கி 12:13. அவன் பிரசங்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்னென்ன காரியமோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் அப்படிம்பார். யார்? சாலமோன் எழுதியிருக்கிறார். எனக்கு எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு முழுமையை அடைஞ்சிட்டேன்னு என்னால் சொல்ல முடியல என்றபடியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். ஆமென். நான் எல்லாத்தையும், சாலமோன் அனுபவிக்காதது அவன் ராஜாவாக இருந்து எதுவுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆமென். அவ்வளவு செல்வம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆமென். ஆனால் அவனோட முடிவு என்ன பாருங்க. சங்கீதம் இது பிரசங்கி 12:13. பிரசங்கி 12:13 வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமானா, நீ அப்படி ஓடு, இப்படி ஓடு, இதை செய்ய, அதை செய்ய, என்னென்னமோ நான் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே பார்த்துட்டேங்கிறான். ஆமென். ஆனால் முடிவு என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கோள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். ஆமென். ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குன்னா இதுதான் முதல் கடமை. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? கற்பனையை, கர்த்தர் கொடுத்த கற்பனையை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. இதில் தான் நமக்கு சமாதானம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் தான் வாசல் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நீ உள்ளே பிரவேசித்து அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. வாசல் மேலே பிரவேசிக்கிறதுங்கிறது ஒரு காரியம், அந்த ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரங்கிறது இன்னொரு காரியம். அதாவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குங்கிறதுக்கு உனக்கு வேணால் அது மாதிரி இருக்கலாம், வாங்க அப்படின்னு எல்லாம் வரவேற்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை போய் தொடுவதற்குன்னா உனக்கு பர்மிஷன் தேவை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கற்பனையை நீ கடைப்பிடிக்கிறவனாக இருப்பாயானா வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே அந்த பரதேசத்துக்குள்ளே நீ நுழையிறதுக்கும் அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எப்போ? நம்ம கற்பனையை சரியாக கடைப்பிடிக்கிற போது, அவர் சொல்லுகிற பிரகாரமெல்லாம் நடக்கிறது. கற்பனைன்னா என்ன?
வேதத்தில் இருக்கிற கற்பனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான கற்பனை என்னன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களோடு பேசுகிற காரியம். அதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆனால் அதில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் தான் பேசுகிறாரா சாத்தான் தான் பேசுதாங்கிறத அறிஞ்சிக்க புரிஞ்சிக்க ஒரு ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. ஏன்னா சாத்தான் எப்படிப்பட்டதுன்னா எப்போதுமே நமக்கு எது பிரியமோ நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ. இப்போ நீங்கள் சாதாரண செல்ஃபோனே எடுத்துக்கங்களேன். சாதாரண செல்ஃபோன்லே நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பி பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு செல்ல திறந்தா கரெக்டாக அதே வந்து நிற்கிது. ஹல்லேலூயா, கரெக்டாக அது வந்து நிற்கிது. இப்போ இப்படி நிற்கிற போது நான் விரும்புகிறத சாத்தான் கொண்டு வந்து நிறுத்தாதான் என்ன? செல்லில் கொண்டு வந்து நிறுத்துறது என் இருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். நான் இருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்ததுனால அந்த யோனா போல் தர்சீசுக்கு போனால் நினிவேக்கு போனால் தர்சீசுக்கு போகிறான். போய் கடற்கரையில் நின்னா தயாராக கப்பல் இருக்குது, சீட்டும் கிடைக்கிது, டிக்கெட்டும் வாங்கிக்கிறான். இதனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு அர்த்தமா? ஹல்லேலூயா. எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த பயணிகள் கப்பலே வரும். அவன் கடற்கரைக்கு போனால் கப்பல் ரெடியாக இருக்குது. ஹல்லேலூயா. சீட்டு இருக்குதுன்னு பார்த்தா எல்லோரும் அவனுக்கு டிக்கெட்டும் கிடச்சி போச்சு, இடமும் இருக்குது. அதனால் தேவன் ஆசீர்வதிச்சார்னு அர்த்தமா? ஆமென். அப்போ காரியம் என்ன? நமக்குள்ள இருதயத்தில் தோன்றுகிற எல்லா காரியமுமே தேவனால் கொண்டு வந்ததுன்னு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை பகுத்தறிய தெரியணும், அதை புரிஞ்சுக்க தெரியணும். அதுதான் கற்பனை. கற்பனைங்கிறது வேதத்தில் இருக்கிற ஒருவேளை அந்த காரியத்தை நம்ம வேணா வேதத்தோட சேர்த்து பார்க்கலாம். அந்த கற்பனைங்கிற காரியம் வேதத்து வசனத்துக்கு அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கா, அதை அவுட்ரா போகுதா அப்படிங்கிறத வேணால் பார்த்துக்கலாம். ஆமென். அதையுமே ஆவியானவர் தான் நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ நான் கம்ப்யூட்டர் வாங்கணுமா செல்ஃபோன் வாங்கணுமாங்கிறது இதில் வேதத்தில் இருக்குமானா செல்ஃபோன் அதில் இருக்காது. ஹல்லேலூயா. அதை அப்போ அவர் எப்படி பேசுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுருக்கணும். ஆமென். அதை ஆவியானவர் தான் நமக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கற்பனைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிற போது வாசல் வழியாக பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கும் எனக்கு பர்மிஷன் கிடைக்கும். உள்ளே போனால் ஜீவ விருட்சத்தின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் என்றபடியாய் சொல்லுகிறார். 5வது காரியம், கர்த்தரை உறுதியாய் நம்புகிறவனுக்கு சமாதானம். ஏசாயா 26:3. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளாக நடத்துவீர். எப்படி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வேன்? ஏன் உறுதியாய்னு சொல்லுதுன்னா, தேவன் ஒரு காரியத்தை என்னோட பேசுகிற போது ஒரு வார்த்தையின் வழியாக தேவன் என்னோட பேசியிருக்கலாம். ஆனால் அந்த காரியம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி என் பார்வையில் அவர் சொன்ன காரியம் நடக்கிற மாதிரியே இல்லை, சூழ்நிலையும் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தான் இந்த வசன வார்த்தை தேவை, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆமென். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தில் ஏன்னா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாரு இந்த மாத்திரையை சாப்பிடணும்னு. ஆனால் ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் ஒரு தடவை அவரை சந்திக்கிற போது சொல்கிறாரு மாத்திரை சாப்பிட்றத நிறுத்துன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி முதல் நாள் நான் அதிகப்படியான நேரம் ஜெபித்தேன். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு பதில் எதுவுமே வரல ஜெபத்தில். ஆனால் அடுத்த காரியம் இது நடக்குது. ஒரு சாதாரண ஒரு டாக்டர் என்னோட வந்து என்கிட்ட உட்காந்து சொல்கிறாரு இதை வந்து சாப்பிடாத என்றபடியா. அப்போ இங்கே காரியம் என்ன? நான் கர்த்தரை நம்பி நான் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அடுத்த நாளோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து சாப்பிடாதங்கிறார். ஆனால் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட. ஹல்லேலூயா. இப்போ யாரை நம்புறது? இங்கே தான் இந்த காரியம்.
கர்த்தரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ பூர்ண சமாதானத்துடன் நடத்துவீர். ஆமென். இதை நான் நம்பினதுனால எனக்கு உடனே ஒன்றும் சரியாகலை, என் பிரச்சனை தீரலை. குறைஞ்சது நான் மாத்திரை சாப்பிடாத வருஷம் 8 வருஷம், 9வது வருஷத்தில் தான் எனக்கு சுகமாக்குனார். இப்போ பூரணத்தில் கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் கூட வழியில் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எப்போ அவரையே நம்பி உறுதியாய் பற்றி கொண்டபடினால நான் அன்னைக்கு இவர் சொல்கிறது எனக்கு நடக்கலையே என்றபடியாக 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ இல்லை, 8 வருஷமும் நான் முடிவு வரையில் அப்படியே தான் இருந்தேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பூரணத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தையானது காரியமானது அது நிச்சயமாக நம்மளை பூரணத்துக்குள்ளே நடத்தும். ஆனால் நடுவில் என்ன காரியம்? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இதுதான் இங்கே அண்டர்லைன் பண்ணணும். நீ உறுதியாய் மனதை பற்றி கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறியாங்கிறதுக்கு தான் இந்த 8 வருஷமாக இருக்கலாம், அல்லது உன் நடக்கிற பாதையில் வர பிரச்சனைகளாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம். ஏன்னா நீ உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறியாங்கிறதுக்கான டெஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் முடிவு பூரணமாக இருக்கும். ஆமென். பூர்ண சமாதானத்தை கொடுப்பதாக இருக்கும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி பற்றி கொண்ட மனிதனை பூர்ண சமாதானத்துடனே அவர் காத்து கொள்வார். யோவான் 20:19 பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தரிசனமாகிறார். 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 2 முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிற்கிற போது உடனே அவர்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஏன்? இவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்துக்கிட்டே இருந்தவர் இப்போ இல்லாமல் போயிட்டாரே என்றபடியான ஒரு ஏக்கம். இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது ஏக்கம். ஆனால் அவர் இருக்கிற நாட்கள்லேயே அவர் என்ன சொல்கிறார்? முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னா மத்தேயு 28:20 சொல்கிறார், உலகம் முடிகிற வரைன்னு. இந்த உலகம் எவ்வளோ நாள் இருக்கிறோ நீ கவலைப்படாத, அந்த நாள் வரை நான் அவன் கூட தான் இருப்பேன். அப்போ இதை இவங்களால் நம்ப முடியலங்கிற போது தான் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் தானே அவர் வருகிற போதெல்லாம் சமாதானமாக இருங்க, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், மறந்துடாதீங்க என்றபடியாய் அவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு? அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படிக்காய். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவனுக்கு சமாதானம் உண்டு. இப்போ இந்த சீடர்களெல்லாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால தானே அந்த யோவானை தவிர மற்ற 11 சீடர்களும் தானே ஒவ்வொருத்தரும் வாளால் அறுக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒருத்தரும் இதை இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? நல்ல சாவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதுதான் நல்ல சாவு. ஹல்லேலூயா. அவர்கள் பட்ட பாடுகள் வழியாக கர்த்தருக்காக நிற்பதை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்? இந்த உலகத்தில் இந்த உயிரோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போவதில்லை, வேறொன்று இருக்குது. அதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, இதை விட மேலானது ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. என்பதை நமக்கெல்லாம் புரிய வைக்கும்படிக்காக தான் அவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தவர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறமும் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. ஆமென். அப்போ அந்த பூர்ண சமாதானங்கிறது எப்போ வரும்னா அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்கிற போது மட்டும்தான். ஆமென். அடுத்ததாக நாம் ஜெபிப்பது மூலமாக தானே ஒரு பூர்ண ஒரு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை படிப்போம்.
பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எல்லாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இதுதான் அண்டர்லைன் பண்ணணும். இது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுறதுனால நீ தெரியப்படுத்திப்பார். அங்கே வேதம் என்ன சொல்லுது? புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை தர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா சில காரியத்தை, சில பிரச்சனைகளை நம்ம புத்தியில் யோசித்து பார்த்தா, எந்த வழியில் யோசித்து பார்த்தாலும் அதை சரி பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே வேதம் சொல்லு, புத்தி கெட்டாத தேவ சமாதானம். நீ எப்படி யோசித்தாலும் இந்த காரியத்தில் உனக்கு சமாதானத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ தோத்திரத்தோட ஜெபத்தோட கூட தேவன்கிட்ட தெரியப்படுத்த போதும். அவர் உனக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்து வாக்குத்தத்தம். என்ன? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. அதை கவனித்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். எல்லா நாட்களிலுமே நம்ம எங்கே போய் அந்த ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் நமக்கு பாதை இல்லைங்கிற தோணுகிற போது தான் தேவன் பாதையை உருவாக்குவார். ஹல்லேலூயா. எந்த பக்கமும் பாதை இல்லை, இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிற போது தான் செங்கடலே ரெண்டாக பிரியுது. ஹல்லேலூயா. அப்போ இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற சூழ்நிலை, அந்த பாயிண்டில், அந்த புள்ளியில் எப்போ போய் நிற்கிறியோ அதுதான் தேவன் திறக்க போகிற புதிய பாதை. ஆமென். அதுதான் புத்தி கெட்டாத தேவ சமாதானம். ஹல்லேலூயா. நம்ம புத்திக்கு எட்டாது. செங்கடல் ரெண்டாக பிரிக்கணும்னு நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம்மா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அது நம்ம புத்திக்கு எட்டாதது. ஆனால் தேவனால் முடியும். நம்ம சொல்ல வேண்டியது அவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு பாதை வேணும் ஆண்டவர், எனக்கு பாதையை காட்டுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானத்தோடு தான ஒரு பாதையை, புதிய பாதையை நமக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 1 சாமுவேல் 1:10 பார்த்தீங்கன்னா, அவள் போய் மனக்கசந்து அண்ணாள் ஜெபத்தில் அழுவா. அப்படியா ஜெபிக்கிற போது அங்கே ஏலி என்ன சொல்லுவான்? சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. ஜெபிச்சிருக்கில்ல, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தில் அவள் ஏறெடுத்தபடினால. இங்கே அதை தான் வேதம் சொல்லுது. நீ தோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் நீ அந்த காரியத்தை தேவனுக்கு ஏறெடுக்கணும். புத்தி கெட்டாத தேவ சமாதானம், பிள்ளையே பிறக்காதுங்கிற நிலைமை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர், அவள் அங்கே வேதம் சொல்லுது, அவள் சமாதானத்தோടെ போனாள், அவள் துக்கமுகமாக போகவில்லை. அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குது. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவன் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துவர்களாக இருப்போம். ஆமென். கடைசியாக நீதியின் கிரியையிலே சமாதானம். ஏசாயா 32:17. ஏசாயா 32:17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமரிக்கையும் சுகமுமாம். ஆமென். நீதியின் கிரியையிலே சமாதானம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்கள். நீதியின் கிரியைனா என்ன? தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களுக்கு அதில் ஒரு சமாதானம் உண்டு. ஆமென். அதில் ஒரு அமெரிக்கையும் சுகமும் உண்டு. அமெரிக்கை என்னன்னா ஒரு அமைதி. ஹல்லேலூயா. எப்போ அந்த கிரியையானது, காரியமானது, நீ செய்ய போகிற காரியமானது ஒரு நீதியின் கிரியையாக இருக்கணும். ஆமென். ஒரு நல்ல காரியமாக இருக்கணும். நீதியின் கிரியைன்னா என்ன? ஒரு நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை செய்வதனால உனக்கு சில நேரங்களில் இழப்பு கூட ஏற்படலாம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால உனக்கு நேரமோ அல்லது பணமோ ஏதோ ஒரு விதத்தில் விரயம் கூட இருக்கலாம். ஆனாலும் இதை விட மேலானது, அதில் ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. நீ ஒரு ஏழைக்கோ ஒரு மற்றவங்களுக்கோ
நீ ஒரு பொருளை கொடுக்கிற போதோ ஒரு உதவியை செய்கிற போதோ ஒரு இழப்பு இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு சமாதானம் இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அங்கே வேதம் சொல்லுது, நீதியின் கிரியை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னேன். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான நீதியின் கிரியையாக இருக்குமானா அதில் ஒரு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த லூக்கா 2:25 பாருங்கள். சிமியோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கிற போது பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சிமியோனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. லூக்கா 2:25. ஆமென். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆமென். அவன் எப்படிப்பட்டவன் அவனை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற போது அவன் நீதி செய்கிறவன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நீதியின் கிரியை செய்கிறவனாக நீதி செய்கிறவனாக இருக்கிறபடினால தான் அங்கே வசனம் 26 படிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. 26. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஆமென். இப்போ சமாதானத்தோட இப்போ போக விடுவீர். எனக்கு இப்போ ஒரு சமாதானம் வந்துடுச்சு அப்படின்னு சிமியோன் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தபடியினால ஆவியானவர் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தார் அந்த காரியம் இன்னைக்கு நிறைவேறணும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? முன்னாடியே சிமியோனை கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் என்ன? அவன் நீதியின்படி நடக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு நீதியின்படி நடக்கிறவனாக இருந்தால் என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் என்னாலும் சமாதானம், யாருக்கு எந்த தீங்கு செய்யாதபடி நன்மை செய்கிறவனாகவே நான் இருப்பேனே. ஆனால் என் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். ஆமென். அவன் இந்த நாளில் அந்த காரியத்தை வேதம் என்ன சொல்லுகிறபடியா, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மறைவாய் இல்லை. இன்னைக்கு தேவன் நமக்கு அதை அந்த திரையை விலக்கி இருக்கிறார். எங்கே அந்த சமாதானம் இருக்குங்கிறத நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த சமாதானம் இருக்கிறது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றபடியாய் அவர் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நாம் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் சமாதானம் இருக்கிறது. நான் செய்த கடந்த நாட்கள் பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு வழியே இல்லை. அவருடைய இரத்தம் மட்டும்தான் அதை கழுவ வல்லது. ஆமென். அந்த இரத்தத்தில் தேவனுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படிக்காய் அந்த இரத்தம் என்னை கழுவ வல்லது. 3வது காரியம், வேதத்தை நேசிப்பதினாலே எனக்கு சமாதானம் உண்டு. இது எப்படி ஆகுங்கிற கேள்வி அல்ல. தேவன் சொன்னதை சொன்னபடி நான் நேசிக்கிறவனாக, வேதத்தை நேசிக்கிறவனாக, அதை எப்பொழுதும் தானே அல்லும் பகலும் தியானிக்கிறவனாக இருக்கிற போது தேவன் எனக்கு நிச்சயமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார். 4வது காரியம், கற்பனை கவனிப்பதினாலே சமாதானம். ஆமென். வேதத்தில் உள்ள கற்பனைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பு சொன்னது போல ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் அந்த கற்பனைக்கெல்லாம் தானே நான் கீழ்ப்படுகிற போது எனக்கு ஒரு சமாதானத்துக்கான வழியை நோக்கி என்னை நடத்துகிறவராக இருப்பார். அதேபோல் அடுத்தது, கர்த்தரை உறுதியாய் நம்புகிறவனுக்கு சமாதானம். பேசிட்டார், என்கிட்ட சொல்லிட்டார். ஆமென். ஆனால் அதை உறுதியாக பற்றி கொள்ளுகிற போது தான் சமாதானம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை இந்த நாளில் நடக்கிற காரியமாக தெரியாமல் இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு மறைவாக இருக்கலாம், அல்லது எப்போ நடக்குங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உறுதியாக அந்த இடப்பட்ட நாள் எதுக்குன்னா நான் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறேனாங்கிறதுக்கான டெஸ்ட்டு. நான் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பேனே, ஆனால் என்ன அந்த சமாதானத்துக்கான இடத்துக்கு அவர் கூட்டி செல்ல வல்லவராக இருக்கிறார். 6வது காரியம், எல்லா காரியத்தையும் தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் அவருக்கு தெரியப்படுத்தினா போதுமானது. நம்ம புத்திக்கு எட்டாத, ஹல்லேலூயா, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, அந்த வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு வந்து நின்று எனக்கு இனிமேல் பாதை இல்லை என்று நினைக்கிற போது செங்கடலை பிரித்த தேவன் நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு வழியை நமக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக, நீதியின் கிரியிலே சமாதானம். ஆமென். நம்ம செய்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு உகந்த நீதியான காரியத்தை எந்த மற்றவர்கள் பாதிக்கும்படியாகவோ மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும்படியாகவோ இல்லாதபடி ஒரு நீதியான காரியத்தை என்னாலும் கர்த்தருக்குள்ளே நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேனானா
தேவன் என்னை சமாதானத்தோடு நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களது கண்களுக்கு மறைவாயிருந்த அந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு வெளிச்சம் காட்டி கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை என்னாலும் எங்களை விட்டு விலகாது இருக்கும்படிக்காய் ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படி எங்களை முற்றிலுமாய் உமது பாதத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே.